തമിഴിൽ സംസാരിക്കാൻ പോവാണ്. வெல்ஃபேர் பார்ட்டி ஆஃப் இந்தியாவினுடைய தலைவர் அன்பு சகோதரர் ரசாக் பாலேரி அவர்களே, கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் ஹமீத் வாணியம்பலம், எர்ஷாத், ஜபீனா எர்ஷாத் உள்ளிட்ட தலைவர்களே, சகோதர சகோதரிகளே, இந்த பாத யாத்திரை இந்தியாவிலே, கேரளாவிலே இப்போது மிகவும் தேவைப்படுகிற ஒரு நிகழ்வு. இந்தியர்களை இந்துக்களாகவும் இஸ்லாமியர்களாகவும் கிறிஸ்தவர்களாகவும் தலித் மக்களாகவும் செங்குத்தாக பிளந்து நாம் எல்லோரும் இந்துக்கள், அவர்களெல்லாம் இந்துக்கள் அல்லாதவர்கள் என்று அந்நியப்படுத்தி அடிமைப்படுத்துகிற ஒரு திட்டம் தான் இந்துத்துவாவினுடைய பாசிச திட்டம். 1947 ஆண்டு இந்தியா சுதந்திரம் அடைந்த போது இந்தியாவிலே 526 ராஜ்யங்கள் இருந்தன. 526 நாடுகளில் வாழ்ந்த மக்களுக்கு நம்முடைய நாடு திருவிதாங்கூர் கொச்சி சமஸ்தானம். கன்னியாகுமரி மாவட்டம் முதல் கொச்சி வரை இருந்தது திருவிதாங்கூர் கொச்சி சமஸ்தானம். அதுபோல 526 ராஜ்யங்கள் இவட உண்டாயிருந்தோம். அந்த மக்களுக்கு நவீன ஐரோப்பிய அரசாங்கம் பற்றி தெரியாத நிலையில் மகாத்மா காந்தி ராமராஜ்யம் என்று ஒரு ஓமையை சொன்னார். ராமராஜ்யம் என்றால் என்ன? அங்கே ஆட்சி செய்கிறவர்கள் நேர்மையானவர்களாக, உண்மையானவர்களாக, மக்களுக்கு விசுவாசம் உள்ளவர்களாக இருப்பார்கள். மக்களுக்கிடையே ஜாதி மோதல், சமய சண்டைகள் இருக்காது. மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அதுதான் ராமராஜ்யம் என்று மகாத்மா காந்தி சொன்னார். இந்துக்களிடம் பேசும்போது ராமராஜ்யம் என்று சொன்ன மகாத்மா காந்தி இஸ்லாமியர்களிடம் பேசும்போது குதாய் ராஜ்யம் என்று சொன்னார். கிறிஸ்தவர்களிடம் பேசும்போது கிங்டம் ஆஃப் காட் என்று சொன்னார். கிறிஸ்தவர்களிடம் போய் ராமராஜ்யம் என்று சொல்லவில்லை. இஸ்லாமியர்களிடம் பேசும்போது ராமராஜ்யம் என்று சொல்லவில்லை. மகாத்மா காந்தி ஒரு ஜனநாயகவாதி. 1925 ஆண்டு RSS தொடங்கப்பட்ட போது இந்த ராமராஜ்ய ஓமையை திருடிக் கொண்டார்கள். எப்படி? ராமராஜ்யத்திலே மைனாரிட்டிகள் இல்லை, இஸ்லாமியர்கள் கிடையாது, கிறிஸ்தவர்கள் கிடையாது, தலித் மக்கள் ஊருக்கு வெளியே இருப்பார்கள், பெண்களுக்கு இடம் கிடையாது, அங்கே பார்ப்பனர்கள் பிராமணர்கள் தான் ஆட்சி செய்வார்கள். ஒரு சத்திரிய மகாராஜா இருப்பார், அவர் பிராமணர்கள் சொல்வதைத்தான் கேட்பார். இதுதான் பிரம்மணிய பாசிசம். இப்படிப்பட்ட ஒரு கனவை சாவர்கர் முதல் ஹெட்காவார் முதல் கோல்வால்கர் வரை அத்தனை பேரும் கனவு கண்டார்கள். ஒரு பார்ப்பனிய பாசிசம், ஒரு பிரம்மணிய பாசிச அரசாங்கம், இதுதான் அவர்களுடைய கனவு. இந்த கனவு இந்து ராஷ்டிரத்தில் இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ தலித் மக்களோ கிடையாது. இது இந்துக்களுடைய ராஜ்யம். அப்படி முதலில் சொல்வார்கள். பிறகு சத்திரியனும் வைசியனும் சூத்திரனும் காணாமல் போவான். பார்ப்பனர்கள் பிராமணர்கள் மட்டும் இருப்பார்கள். பிராமணர்கள் சொல்வதுதான் வேதம், பிராமணர்கள் வைப்பதுதான் சட்டம் நியமம். எப்படி ஒரு அமைப்பை உருவாக்குவதுதான் பாரதிய ஜனசங்கம் கட்சியினுடைய கனவு, அகில பாரத இந்து மகாராஷ்டிராவினுடைய கனவு, ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்கத்தினுடைய கனவு. அந்த கனவை நனவாக்குகிறார்கள். 2014 ஆண்டு நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்தவுடன் அருமையான ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு கிடைத்தது. 5 ஆண்டுகள் நரேந்திர மோடி 59 நாடுகளுக்கு போனார். 59 நாடுகளுக்கு. எதற்கு? எல்லா நாடுகளுக்கும் போய் நாங்கள் இந்துக்களுக்கு ஆதரவானவர்களை தவிர இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்கள் அல்ல, நாங்கள் ஜனநாயகவாதிகள், நாங்கள் வளர்ச்சியை விரும்புகிறவர்கள், இப்படி ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்காக
நரேந்திர மோடி 59 தடவை முதல் 5 ஆண்டு காலத்தில் போனார். ஒரு பப்ளிக் ரிலேஷன்ஸ் ஜாப், உலகம் முழுக்க ஒரு நல்ல அபிப்பிராயத்தை உருவாக்கிவிட்டு இங்கே இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் தலித் மக்களையும் அடித்து அமர்த்துவது அவர்களுடைய எண்ணம், திட்டம். ஆனால் என்ன நடந்தது? கொரோனா தொற்று நோய் வந்ததால் அந்த திட்டம் கொஞ்சம் தள்ளி போனது. குடியுரிமை திருத்த சட்டம், சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், இஸ்லாமியர்களுக்கு குடியுரிமை கிடையாது. ஆனால் இஸ்லாமியர்கள் மிகவும் பக்குவத்தோடு, இஸ்லாமிய சகோதரிகள் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை, இந்தியா முழுவதுமான ஒரு போராட்டத்தை நடத்தினார்கள். அமைதி போராட்டம், அறவழி போராட்டம். அந்த போராட்டத்தினால் குடியுரிமை திருத்த சட்டம், சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் நிறுத்தப்பட்டது. மீண்டும் காமன் சிவில் கோட் என்று ஒன்றை கொண்டு வந்தார்கள். கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் மத நியமங்கள் செல்லுபடியாகாது. அப்போதும் இஸ்லாமியர்கள் பொறுமையாக நிதானமாக அந்த எதிர்ப்பை கையாண்டார்கள். பாசிஸ்டுகளுக்கு தோல்வி மேல் தோல்வி. இஸ்லாமியர்கள் கோபப்பட மாட்டேன் என்கிறார்கள், இஸ்லாமியர்கள் அக்கிரமம் செய்ய மாட்டேன் என்கிறார்கள். என்ன செய்வது? இவர்களை கோபப்படுத்த வேண்டும், இவர்களை வன்முறையாளர்களாக்க வேண்டும். நாடு முழுக்க அக்கிரமங்கள், கிளர்ச்சிகள், கலவரங்கள், வன்முறை நடக்க வேண்டும். அடுத்த திட்டம் என்ன? வக்ஃபு சட்டம். வக்ஃபு சட்டத்தை கொண்டு வந்து 8.7 லட்சம் சொத்துக்களில் நேர் பாதி பிரச்சனைக்குரியதாகிவிடும். அரசாங்கம் கையில் எடுக்கும், மாவட்ட ஆட்சித்தலைவர், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் முடிவு செய்வார். ஏற்கனவே விஸ்வ இந்து பரிஷத் ஒரு 3000 பள்ளிவாசல்களுடைய பட்டியலை வைத்திருக்கிறது. இவை எல்லாம் இந்து கோவில்களின் மீது கட்டப்பட்ட பள்ளிவாசல்கள். அயோத்தியிலே ராமஜென்ம பூமி, பாபரி மஸ்ஜிதை ராமஜென்ம பூமி என்கிறான். மதுராவிலே ஷாஹி இத்கா மசூதியை கிருஷ்ண ஜென்மஸ்தான் என்கிறான். வாரணாசியிலே கியான்வாபி மசூதியை விஸ்வநாதர் ஆலயம் என்கிறான். தாஜ்மஹால் அல்ல, அது தேஜோ மஹாலயா என்கிற ஒரு சிவன் கோவில். குதுப் மினார் அல்ல, அது ஒரு விஷ்ணு கோவில். இப்படி நாடு முழுக்க எல்லா பள்ளிவாசல்களையும் வக்ஃபு சொத்துக்களையும் கவர்ந்து இஸ்லாமியர்களை அடித்து அமர்த்தி அந்நியப்படுத்தி அவர்களை அழித்தொழிப்பது. பெஞ்சமின் நேத்தன்யாகு காசாவிலே செய்து கொண்டிருக்கிற வேலையை நாளை இவர்கள் இங்கே செய்வார்கள். அதுதான் திட்டம், அதுதான் திட்டம். அவர்களாக செய்வதற்கு பதிலாக நம்மை செய்ய தூண்டுகிறார்கள். நீ செய், நீ கோபப்படு. சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், காமன் சிவில் கோட், வக்ஃபு சட்டம், இப்படி ஒவ்வொன்றாக கொண்டு வந்து இஸ்லாமியர்களை அடித்து அமர்த்துவது. ஹமீத் வாணியம்பலம் அழகாக சொன்னார், கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் தவறாக நினைக்காதீர்கள். ஜோசப் நைமூலர் என்கிற ஒரு ஜெர்மானிய பாஸ்டர் சொல்கிறார், முதலிலே அவர்கள் ட்ரேட் யூனியன்காரர்களை பிடிக்க வந்தார்கள். நான் எதுவுமே செய்யவில்லை, நான் ட்ரேட் யூனியனிஸ்ட் இல்லை. சோசலிஸ்டுகளை பிடிக்க வந்தார்கள், நான் எதுவுமே செய்யவில்லை, காரணம் நான் சோசலிஸ்ட் அல்ல. கம்யூனிஸ்டுகளை பிடிக்க வந்தார்கள், நான் எதுவுமே செய்யவில்லை, காரணம் நான் கம்யூனிஸ்ட் அல்ல. யூதர்களை பிடிக்க வந்தார்கள், நான் எதுவுமே செய்யவில்லை, காரணம் நான் யூதர் அல்ல. கடைசியில் என்னை பிடிக்க வந்தார்கள், என்னை பிடிக்க வந்தார்கள். எனக்கென்று குரல் கொடுக்க, ஏனென்று கேட்க, எழுந்து நிற்க யாருமே இல்லை. கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளே, இந்த பாசிஸ்டுகளுடைய சதி திட்டத்திற்கு பலியாகாதீர்கள். காசா அமைப்புக்கு நான் சொல்கிறேன், பிசிசிஐ அமைப்புக்கு நான் சொல்கிறேன், வருவார்கள். இஸ்லாமியர்களை அடக்கி அமர்த்தி விட்டு உங்களிடம் வருவார்கள். இஸ்லாமியர்களுக்கு வக்ஃபு சொத்து இருப்பது போல கிறிஸ்தவர்களுக்கு நாடெங்கும் சொத்து இருக்கிறது. கிறிஸ்தவர்களுக்கு நாடெங்கும் பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றன, கல்லூரிகள் இருக்கின்றன, மருத்துவமனைகள் இருக்கின்றன, நிறுவனங்கள் இருக்கின்றன.
சில கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? இப்படியே போய் RSS காரன் கூடவும் பிஜேபி காரன் கூடவும் போய் நின்னா நம்மளை விட்டுருவான். இல்லை, தவறு. விடமாட்டான், உங்களையும் பிடிப்பான். தயவு செய்து காசா நண்பர்களே, BCCI நண்பர்களே, பிஷப்மார்களே, விழித்துக் கொள்ளுங்கள். தவறு செய்யாதீர்கள். உங்களை விடமாட்டார்கள். நாம் இங்கே கிறிஸ்தவர்களாக அல்ல, இஸ்லாமியர்களாக அல்ல, இந்துக்களாக அல்ல, தலித்துகளாக அல்ல, ஈழவர்களாக அல்ல, இந்தியர்களாக மனிதர்களாக, கண்ணியமிக்க மனிதர்களாக நாம் எழுந்து நிற்கவில்லை என்றால், இந்த பாசிஸ்டுகளை எதிர்த்து கேள்வி கேட்கவில்லை என்றால் நாம் ஒட்டுமொத்தமாக அழிந்து போவோம். ஒட்டுமொத்தமாக அழிந்து போவோம். பிராமணர்களை தவிர இங்கே வேற யாரும் நிம்மதியாக வாழ முடியாது. சித்பவான் பிராமணர்களை தவிர ஐயங்கார் கூட இங்கே அமைதியாக வாழ முடியாது. மராட்டிய மாநிலத்திலே இருக்கிற சித்பவான் பார்ப்பனர்களை, பிராமணர்களை தவிர இங்கே யாருமே நிம்மதியாக இருக்க முடியாது. RSS நூற்றாண்டு விழா 2025ஆம் ஆண்டு RSS தொடங்கி 100 ஆண்டு காலம் முடிகிறது. மிகப்பெரிய சதி திட்டத்தோடு இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் தான் ரசாக் பாலேரியின் தலைமையிலே கேரளத்திலே இப்படி ஒரு பாத யாத்திரை நீங்கள் செய்வது உண்மையிலேயே அற்புதமான நிகழ்வு. இதுதான் இன்றைக்கு தேவை. கேரளத்தில் மட்டுமல்ல, இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு மாநிலத்திலும் பாத யாத்திரைகள் தேவை. இந்த ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங், பாரதிய ஜனதா பார்ட்டி, விஸ்வ இந்து பரிஷத், இப்படிப்பட்ட இந்த பார்ப்பனிய பிராமண பாசிஸ்டுகளை எதிர்த்து நிற்பதற்கு இந்தியர்களாக நாம் அத்தனை பேரும் ஒன்றாக வேண்டும். இந்த நிகழ்ச்சி மாபெரும் வெற்றியடைய வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். നന്ദി. ഡോക്ടർ SP ഉദയകുമാർ. ജാതി വിവേചനങ്ങളെയും മതത്തിന്റെ പേരുള്ള അപരവൽക്കരണങ്ങളെയും വിചാരണ ചെയ്തു. വിവേചനങ്ങളെയും അനീതികളെയും പ്രതിരോധിക്കുന്നവരുടെ ഐക്യനിരയോടൊപ്പം ചേർന്ന് നിന്നു. പിന്മടക്കമില്ലാത്ത പോരാട്ടത്തിന്റെ ഇന്ധനം പകർന്നു. ഇസ്ലാമോഫോബിയയെ പ്രതിരോധിച്ചു. വെറുപ്പിനും വിദ്വേഷത്തിനും വംശീയതയ്ക്കുമെതിരെ സാഹോദര്യ കേരളത്തെ പടുത്തുയർത്താൻ വെൽഫെയർ പാർട്ടിയുടെ സമാദരണീയനായ സംസ്ഥാന അധ്യക്ഷൻ റസാഖ് പാലേരി നയിക്കുന്ന സാഹോദര്യ കേരള പദയാത്രയാണ് ഇവിടെ തുടക്കം കുറിക്കുന്നത്. പുതിയ കാലവും നാടും ആവശ്യപ്പെടുന്ന സാഹോദര്യ രാഷ്ട്രീയത്തെ നെഞ്ചോട് ചേർത്ത് ഈ പദയാത്രയെ നമുക്ക് അഭിവാദ്യം ചെയ്യാം. പദയാത്രയ്ക്ക് പതാക കൈമാറുന്ന ചടങ്ങാണ്. ദേശീയ വൈസ് പ്രസിഡന്റ് ഹമീദ് വാണിയമ്പലം അവർ പദയാത്രാ നായകൻ പാർട്ടിയുടെ സമാദരണീയനായ സംസ്ഥാന അധ്യക്ഷൻ റസാഖ് പാലേരിക്ക് പതാക കൈമാറുന്നു.